30 டேஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேனர் எடிட்டிங்கில் இன்றைக்கி டே 1. டே 1ல் என்ன எடிட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட்டிய ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. பேனர் எடிட் பண்ணும்போது நீங்கள் பார்டர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இது போல் வரும். இதில் ஒயிட் கலர் வேல்யூ மட்டும் 4ல் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஆட் ஃபோட்டோ கொடுத்து எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ பேனரில் அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணணும்னா கிராப் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 3:4 இந்த ரேஷியோவில் வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பத்தலைன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது போல் தேவையோ அது போல் வச்சு கிராப் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 9:16 இந்த ரேஷியோவில் வச்சு கிராப் பண்ணியிருக்கேன். கிராப் பண்ணும்போது ஃபோட்டோ சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு அப்படியே இருக்குது. நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, கீழே ரிமூவ் பீஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோவை லெஃப்ட் சைடில் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை ஃபோட்டோ பெருசாக தெரியணுன்னா அதுக்கேற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவே டூப்ளிகேட் எடுத்து இன்னும் ஒரு 3 ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வேறு எந்த ஃபோட்டோஸும் இல்லை. ஸோ இதை வச்சா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ செலக்ட் ஆகிருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டூப்ளிகேட் கொடுத்துருங்க. அதுபோல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஃபோட்டோ டூப்ளிகேட் கொடுத்துருக்கேன். இப்போ இதையும் அது மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோவும் ஆர்டராக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வேல்யூவை அப்படியே டிக்ரீஸ் பண்ணுங்கள். இது போல் 4 ஃபோட்டோவுக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபோட்டோ கிராப் பண்ணது பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அதை எரேஸ் பண்ணணும். அது எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னா, இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். மேலே எரேஸ் சிம்பிள் காமிக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். இதில் ஒப்பாசிட்டி, ஹார்ட்னஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இது போல் பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். இது போல் எல்லா 4 ஃபோட்டோஸுக்கும் எரேஸ் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த லைன் மார்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பிளாக்காக இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணணுமோ அதே போல் தான் ரிமூவ் பிஜி கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இது போல் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இது போல் 2 ஃபோட்டோக்கும் சென்டராக கொஞ்சம் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டூப்ளிகேட் எடுத்து மீதி இருக்க 2 ஃபோட்டோஸுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி டூப்ளிகேட் பண்ணணும்னா, இங்கே மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை டச் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எத்தனை தேவையோ அது போல் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் மீதி இருக்க 2 ஃபோட்டோஸுக்கும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த பிஎன்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போல் பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்மக்கிட்ட பிஎன்ஜி இருக்குது. ஆட் ஃபோட்டோ கொடுத்து அந்த பிஎன்ஜியை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லோவில் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதுவும் எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டே 2ல இது போல ட்ரெண்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.